ஹலோ செல்லக்குட்டீஸ். என்ன இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஆர் 4 மந்த்ஸ் பேக் இருக்கும் நான் வந்து. ஸோ சாரி, நான் வீடியோ போட டைம் இல்லை. ஏன்னா நான் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருந்தேன். அதனால தான் இனிமேல் ஒர்க்கு கொஞ்சம் ஒதுக்கிட்டு இது கொஞ்சம் நடுவில் வரட்டும் வீடியோவும் அப்படின்ட்டு மைண்ட் செட்டில் இருக்கேன். இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறது தான். போடுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பர்த்டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு விஷ் பண்ணதுக்கு. இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ என்னால் ரிப்ளை கொடுக்க முடியல. ஸோ நிறைய பேர் கொடுத்துருப்பேன், சில பேர் கொடுத்துருக்க மாட்டேன். சாரி, நான் இப்போ சொல்லிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்னோட பர்த்டே இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 15 வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஜூன் 17 எடுக்கிறோம். ஸோ நிறைய வீடியோஸ்லாம் இனிமேல் அப்லோட் பண்ணுறேன் என்னென்ன நடந்துச்சுன்ட்டு. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்போலோவோட அந்த வெட் அண்ட் வைல்ட் டிஷ்யூ வச்சு நான் தொடச்சிக்கிறேன். ஓகேங்களா, பிராண்ட் நேம் நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், இமாலயாவோட ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன். என்னால் ஃபஸ்ட்டு மாதிரி லடன்னு பேச முடியல, ரொம்ப தடுமாறுறேன். ஸோ வந்து மாய்ஸ்சரைசர் எடுத்து ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோடய ட்ரை ஃபேஸ்னால. எனக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து டோனர் அந்த டைம் இல்லை. நான் அர்ஜென்ட்டாக 10 to 15 மினிட்ஸில் கிளம்பி வெளியில் போகணும். ஆனால் லாங் லாஸ்டிக்காக இருக்கணும் என் மேக்கப் அப்படின்றதுக்காக நான் இந்த மேக்கப் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், வெட் அண்ட் வைல்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து நான் வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கிறேன். என்னோடதில் செட்டிங் ஸ்ப்ரே சொல்லக்கூடாது, அது டோனர் மாதிரி வச்சுக்கோங்க. அதை வச்சு நான் வந்து ஸ்பாஞ்சில் வச்சு ஃபுல்லாக வந்து டேப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாக்மியோட சன்ஸ்க்ரீம் வந்து மஸ்ட் யூஸ் பண்ணி ஆகணும். லாக்மின்னு இல்லை, சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணி ஆகணும். லாக்மியோட சன்ஸ்க்ரீம் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேக்விக்கியோட ஆரஞ்ச் கன்சீலர். எங்கெங்கே பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே ரெகுலர் ஸ்டெப் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் மாறி இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா மேக்கப் வந்து லாங் லாஸ்டிக்காக நிற்கிறதுக்காக. ஸோ ஸ்டேக்விக்கியோட பிக்மெண்டேஷன் மறைக்கிறதுக்காக ஆரஞ்ச் கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு வாய் சுற்றியும் கண்ணு கீழே தான் இருக்கும் பிக்மெண்டேஷன். ஸோ நான் அதுக்கும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு தான் இருக்கேன், பிக்மெண்டேஷனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்ட்டு. ஸோ அது என்ன கிளியர் ஆகிடுச்சுன்னா டெஃபினட்டாக அது ஒரு வீடியோ போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு நான் கன்சீலர் யூஸ் பண்ணலை. ஸோ ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா லாரியல் அண்ட் பிஎஸ்சி பேக் அதை எடுத்துருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி உங்கள் ஷேடா, லாரியல் உங்கள் ஷேட் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே என்னோடய ஷேட் எடுத்து தான் வாங்கினேன். பட் ஆனால் அது ரொம்ப டார்க்காக இருக்குது பிஎஸ்சி, லாரியல் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ ரெண்டுமே கலந்து நான் எப்போவுமே போடுவேன். ஸோ அதே தான் இன்றைக்கும் ட்ரை பண்ணேன். ஸோ செம்மையாக மேக்கப் செட் ஆச்சு. நான் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். நான் வெயிலில் தான் ஃபோட்டோ ஷூட் எடுத்தேன், வெயிலில் தான் பர்த்டே அன்றைக்கி சுற்றினேன். ஸோ 2 ட்ரெஸ்ஸுமே அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு மேலே நிறைய வீடியோ ட்ரெஸ்ஸை பற்றி நிறைய வரும். ஸோ நீங்களும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம் இனிமேல் வீடியோவில். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள், ஜென்டலாக பிளெண்ட் பண்ணி விட்டுங்க. எப்போவுமே பிளெண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக பிளெண்ட் பண்ணுங்கள். ஹேண்டில் பண்ணுறது சாஃப்ட்டாக இருக்கணும். ஏன்னா வந்து பிளெண்ட் பண்ணும்போது பட்டுன்னு அடிக்கக்கூடாது ஃபேஸை போட்டு. நல்லா அப்போ தான் வந்து பிளெண்ட் ஆகும். எப்படி சொல்கிறது, சாஃப்ட்டாக பிளெண்ட் பண்ணால் எல்லா இடத்துலையும் பிளெண்டிங் ஆகும் ஈஸியாக. அண்ட் வந்து உங்களுக்கும் வலிக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி பிளெண்டிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேக்விக்கியோட லூஸ் பவுடர். நான் என்ன வளன்னு பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, அவள் ஏதோ ஒரு கதை சொல்கிறா, அதுக்கு தலையாட்டிட்டே நான் மேக்கப் போடுறேன். இதுதான் அங்கே நடக்குது, வேறு எதுவும் நடக்கலை. அவள் வந்து என்னோட எப்போ பார்த்தாலும் நான் எதுனா பண்ண ஸ்னாப் எடுத்து போட்டுகிட்டே இருப்பா ஆஷா. ஸோ அதுதான் அங்கே வேலை, அவளுக்கு அதான் வேலை, என்னை வச்சு விளையாடுறது தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்டேக்விக்கியோட லூஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு காலியாக இருக்குது, கொஞ்சம் தான் இருந்தது. சரி, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அன்றைக்கும் அப்படி தான் இருந்தது, அதே வச்சு மேனேஜ் பண்ணி தான் போனேன். ஸோ ஸ்டேக்விக்கியோட லூஸ் பவுடர் போட்டு அது வந்து அப்படியே செட்டில்ட் ஆகட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் அது அப்படியே ஃபேஸில் இருக்கட்டும். உடனே துடைக்கக்கூடாது. எப்பவுமே அது ஞாபகம் வச்சுக்கோங்க. செட்டிங் பவுடர் போட்டால் மட்டும் ஸ்ப்ரேன்ற செட்டிங் பவுடர். என் வார்த்தையில் இனிமேல் ரொம்ப பிழை வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணது பார்த்தீங்கன்னா என்ன பிராண்டு நீங்கள் சரியாக ஞாபகம் இல்லை, வெட் அண்ட் வைல்டா வேறு ஏதோ பிராண்டா, எல்ஃப் பிராண்டான்னு தெரியல. ஐ திங்க் எல்ஃப் தான் நினைக்கிறேன். எல்ஃப் தான், ஆமாம், எல்ஃப் பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ என் ஐப்ரோஸ் வந்து ஆல்ரெடி நான் ஐப்ரோ பண்ணியிருக்கேன், அது ஷேப்பாக இருக்கும். பட் நான் இப்போது வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அது வந்து டிரான்ஸ்லூஷன் பவுடரும் செட்டிங் பவுடர் அப்படியே தான் இருக்கும். நான் ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து நான் அதை வந்து எரேஸ் பண்ணிவிடுவேன். எரேஸ்ன்னு சொல்ல முடியாது, செட்டில் பண்ணி வச்சுருவேன் என்னோடய ஃபேஸில். ஓகேவா, இதுதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெமல் லண்டனோட கன்சீலர் யூஸ் பண்ணுறோம். என்னக்கா கன்சீலர் யூஸ் பண்ணலன்னு சொல்கிறீங்க, இப்போ யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. வேறு ஐப்ரோஸ் வந்து ஷேப்பாக கொடுக்கறதுக்கு தான் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன், மற்றபடி எதுக்கும் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் கை லொடன் கிழவி கை மாதிரி ஆடும், ஆயா கைங்கெல்லாம் ஆடுறது அந்த மாதிரி ஆடும். ஸோ அதுக்கு வேறு என்ன கலாச்சிட்டு இருந்தாங்க. இதுதான் அங்கே நடந்துருந்தது. ஸோ இப்போ வந்து ஐப்ரோஸை ஷேப் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ வரும் நம்மளோட அக்கௌண்ட்டில். என் பர்த்டே எப்படி போச்சு அது ஒரு vlog-ஆ வரும். நிறைய வரும். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு ஃபன் ஒரு யூடியூபாக இருக்கும் இது வந்து. ஓகேவா, ஸோ டெய்லி லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது, நான் என்னெல்லாம் வேலை பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், என்னோடய பயோகிராஃபி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து இதுதான்.
ஓகே. நம்ம சேனலை ரொம்ப நாள் நான் பார்க்காதனால சப்ஸ்கிரைபர் எவ்வளோ தெரியல, வியூஸ் எவ்வளோ போகுது தெரியல. ஏற்கனவே கம்மியாக தான் வியூஸ் போகும் நம்ம சேனலில். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் உங்களோட அன்பை நிறைய எதிர்பார்க்குறேன். ஸோ நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஜென்டிலாக வந்து ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்டிங் தான் எப்போவுமே முக்கியம். மேக்கப் போடுறது பிளெண்டிங் தான் முக்கியம். என்கிட்ட பர்ஃபெக்டாக என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்கு, ஐ ஷேடோ நல்லா அப்ளை பண்ணுவேன், ஐப்ரோஸ் நல்லா பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்து மேக்கப் கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக பண்ணலாம். ஓகேங்களா? நான் மேக்கப் கிளாஸ் பற்றி, என்னோடய மேக்கப் அக்கௌண்ட்டை பற்றி, என்னோடய ட்ரெஸ் ஷாப்பை பற்றி, ஷாப் இருக்குது. ஸோ ட்ரெஸ் ஷாப்பை பற்றி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோவாக போடுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே பற்றி இதில் பேச தேவையில்ல. ஸோ இது வந்து பர்த்டே அவுட்ஃபிட்னால இது வரைக்கும் போதும். ஸோ வந்து இப்போ நம்ம ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு டார்க்காக தெரியும் பாருங்கள் முன்னாடியோட. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு அந்த டைமில் ஹிமாலயாஸ் பவுடர் வீட்டில் இருந்து, இவங்க வீட்டில் பாண்ட்ஸ் இருந்தது. ஸோ பாண்ட்ஸ் பவுடர் எடுத்து டிரான்ஸ்லூஷன் பவுடர் மாதிரி நான் தடவிக்கிட்டேன் ஃபேஸ் ஃபுல்லாக. ஏன்னா பவுடர் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக நிற்கும். ஆக்சுவலி வந்து பவுட்ரு நிற்காதுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி கிடையாது. பவுடர் நிற்கும். ஸோ டிரான்ஸ்லூஷன் பவுடரும் இந்த பாண்ட்ஸ் பவுடரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். லிட்ரலி கொஞ்சம் வேறையாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்லூஷன் பவுடர் பார்த்திங்கன்னா போட்டிங்கன்னா என்ன வித்தியாசம் செட்டிங்ஸ் பவுடருக்கும் டிரான்ஸ்லூஷன் பவுடருக்கும். டிரான்ஸ்லூஷன் பவுடர் மீன்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே கிளாஸ் ஸ்கின் மாதிரி இருக்கும். செட்டிங் பவுடர் மீன்ஸ் நீங்கள் போட்டுறது அப்படியே இருக்கும், அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிட்டர் ஐ ஷேடோ எடுத்து கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். அன்றைக்கி நான் கிளிட்டர் ஐ ஷேடோ எடுத்தேன், கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ணியிருந்தேன். நானும் அப்ளை பண்ணிவிட்டேன். டாஸ்லரோட ஐ பென்சில் எடுத்து நான் வந்து ஐலைனர் அண்டு காஜல் வச்சுக்கிறேன். ஸோ நல்லா வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ கண்ணு கீழே வந்து காஜல் விட்டாச்சு. ஒளறிட்டேன், கண்ணு கீழே காஜல் விட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாக்மியோட லைனர் எடுத்து கண்ணுக்கு மேலே இருக்க லைனை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் ஏன் மிச்சம் இருக்கணும், கண்ணை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலான்ட்டு அன்றைக்கி கண்ணுக்கு மேலேயும் வந்து லைனர் வச்சுட்டு போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேவரட்டான மஸ்காரா. ஸோ என்னென்ன மெப்ளினோட கலர்சல் காஜல் மஸ்காராவோட எடுத்துருக்கோம். கலர்சல் காஜல் சொல்லுவாங்க, அந்த மாதிரி மஸ்காரா ஒன்று இருக்குது. ஸோ அந்த மஸ்காரா எடுத்து யூஸ் பண்ணுறோம். பிராண்ட் நேம் தப்பாக சொல்லியிருந்தோம், சாரி. ஆனால் மெப்ளினோட பிராண்ட் தான். ஓகே, என்னோடய ஃபேவரட்டான மஸ்காரா. இது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிக்காக. என்னோடய லேஷஸ் கொஞ்சம் பெருசு, எனக்கு லேஷஸே வைக்க தேவையில்ல. எனக்கு லேஷஸ் ஆட்டோமேட்டிக்காகவே பெருசாக இருக்கும். ஸோ லேஷஸ் வைக்க தேவையில்ல, நான் எப்போவுமே லேஷஸ் வைக்க மாட்டேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மஸ்காரா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாக்மியோட லிப் பாம் அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லிப்ஸ்டிக் வந்து ஷேட் இங்கே வாங்கலை, சவுதி அரேபியாவில் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த லிப்ஸ்டிக்கு அண்டு மெப்ளினோட லிப் க்ளாஸ் மேட் ஃபினிஷ் லிப்ஸ்டிக். ஓகே, மேட் ஃபினிஷ் லிப்ஸ்டிக் எடுத்து அதே கலருக்கு என்னோடய லிப்ஸை வந்து ஷேட் கொடுத்துட்டு மேக்கப் வந்து சிம்பிளாக முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இவ்வளோ தான் நான் போட்டேன். அண்ட் NYBEயோட கிளிட்டர் ஷிம்மர் அண்ட் ஹைலைட்டர் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது ஐ ஷேடோக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்படி தான் யூஸ் பண்ணிப்பேன். காஜல் எடுத்து ஐலைனர் வச்சுப்பேன். அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ எங்கே வந்து எனக்கு நல்லா தெரியும்னா சிரிச்சுட்டு ஸோ சிரிக்கும் போது நல்லா தெரியும். இதோட என் மேக்கப் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் என்னோடய அவுட்ஃபிட்டோட. என்னை தாக்கும் புயலே, இரவோடு காயும் வெயிலே,